ஸ்தோத்திரிக்கிறாண்டவரே. ஆராதனையில அழகான முகத்தை பார்க்க ஆவிக்குரிய கண்ணிலும் திறந்தரும்படியாக ஸ்தோத்திரிக்கிறாண்டவரே. அப்பா என் செவிகளை வேண்டாம் காரியங்களை கேட்டதற்காக மன்னிங்க ஏசப்பா. ஆவியானவரே ஆவிக்குரிய செவிகளை திறந்தரும்படி நீங்க எங்களோடு கூட பேசும்படியாக சுத்திகரிக்கும்படியாக எங்க இருதயத்துல நீர் வாசம் செய்யும்படியாக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எங்க கையிலும் காலிலும் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இயேசுவா திருச்சபைகளை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கருவுடைய கற்குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக இங்கே நடக்கிற எல்லா சபையில பரிசுத்த ஆராதனைக்கு ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்புவரே. காணிக்க பகுதியில் ஆசீர்வதிங்க. ஜெப பகுதியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் ஐக்கியவிருந்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மனதுக்கு தேவையான காரியங்களை சந்திங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே கேட்கிற தெய்வ வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு கூட இடைப்பட்ட எல்லாத்துக்கு மேல அப்பா திருவிழத்தில் பயபக்தியோடு நாங்கள் பங்கு கொள்ள கிருபை பாராட்டும்படியாக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இயேசுப்பா வருகிற ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தாவே ஆசீர்வதிங்க. யாரும் மண்ணமா திரும்ப கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு மீதும் உங்க ஆசீர்வாதம் இறங்கும்படியாக உங்க ஆசீர்வாதமான வார்த்தைகள் கர்த்தாவே குடும்பத்திலே வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த வேளையிலே இயேசுப்பா கேட்கிற தெய்வ வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் கர்த்தாவே எங்களோடு கூட பேசுங்க நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சவுண்டு கேட்கலையா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாக இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். மோசே ஒரு அழைப்பு இருக்கிறார். அந்த அழைப்பு அது என்ன சொல்கிறது? அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களை பரிசுத்த பிரதிஷ்டை பண்ணி கொண்டதினால் அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறினார்கள் என்பதாக ஒரு நான்கிலே முடிவு கையெழுத்துக்கள் சொல்கிறது. இந்த இடத்துல நாம் வாசிக்கும் போது கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை வாசிக்கிறோம். காலையில் நாம் பார்க்கும் பிரதிஷ்டை என்று சொன்னால் அதனுடைய உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு தன்னை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கிறது. ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கிறதாக இருக்கட்டும், கர்த்தருடைய காரியங்களில் நம்மை அர்ப்பணிக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு முழுமையான ஈடுபாடோடு
மாற்றம் இல்லாதவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் காலையில் உங்களுக்கு சொல்றேன். பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் எப்படி காணப்பட வேண்டும், அவர்கள் பிசாசானது எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பிரதிஷ்டை என்பது ஊழியக்காரர்களுக்கு அல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு தங்களை பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய ஆசாரியர்களாக, லேவியர்களாக, ராஜாக்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவர் கர்த்தருக்கு தங்களை பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று நம்ம காலையில் அதை பார்க்கணும். இந்த மாலை நேரத்தில் ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறதற்கு தாமதமானது. அப்போ ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டதினாலே ஆரோன் அவர்களிடத்தில் இருக்கிற பொன்னையும் எல்லாத்தையும் வாங்கி அதில் ஒரு கன்றுக்குட்டியை செய்வித்தான். அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பாக அவர்கள் ஒரு பண்டிகை ஆசரிக்கிறார்கள். அந்த பண்டிகைக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அது 32வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருபிடித்து ஒரு கன்று குட்டியை வாழ்வித்தார். அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரை உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். தெய்வங்கள் இவைகளே. ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரை உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இங்கு ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியும், அதனால் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும். அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும். இப்ப மோசே ஆண்டவரிடத்துல பேச போனா அவர்களை நடத்தி கொண்டு வந்தது யாரு? அவர்களை நடத்தி கொண்டு வந்தது யாரு? தேவன் மோசே மூலமாய் நடத்தினார். அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த மனநிலையில இருந்து சில மனநிலைகள்ல இருந்து நாம கொஞ்சம் மாறணும். ஆண்டவர் அவர்களை விடுவிக்கும்படிக்காக இறங்கி வந்து மோசையை அழைத்தார். அவர்களை மோசையை கொண்டு ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார், ரட்சித்து அவர்களை வழி நடத்தினார். இவங்க சொல்றாங்க, எங்களை நடத்தி கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ நாங்கள் அறியோம், அதனால் எங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வங்களை உண்டு பண்ண வேண்டும். அல்லேலூயா. இதுவரைக்கும் அவங்க மோசையை எப்படி பார்த்திருக்கிறாங்க? தெய்வமா? அவனதான் ஒரு தெய்வம் மாதிரி. அதாவது ஆண்டவர் என்னதான் பேசினாலும் இவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக என்ன தெரிகிறதோ அதுதான் அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஒரு ஊழியக்காரர் மூலமா ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டா நிறைய நேரங்களில் மக்கள் என்ன பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, யார பாக்குறாங்க? ஊழியக்காரர் தான் பெரிய ஊழியக்காரரு, அவர் மூலமா தான் எனக்கு விடுதலை வந்துச்சு, அவர் மூலமா தான் எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு. அப்ப அவரை தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோமே தவிர அவர் மூலமா யார் நமக்கு விடுதலை கொடுத்தார் அப்படிங்கறத நாம் என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். அங்கதான் ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி நமக்கு உண்டாகிறது. நான் காலையில சொன்னேன், அப்ப இந்த ஜனங்கள் எப்போது யாரதான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, யாரதான் நம்பிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, மோசேதான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. மோசே சொல்றது செய்வாங்க. மோசே 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 அவனுக்கு பின்பாக இருந்து தேவன் நேரடியாக பேசினாலும், தேவன் அவர்களோடு இடைப்பட்டாலும் அது அவர்களுக்கு பெருசா தெரியவே. அதனால அவங்களுடைய மனநிலை பாருங்க. மோசே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அவர்கள் தங்களுக்கு வேற ஒரு தெய்வத்தை உண்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஒரு ஊழியக்காரனை நாம ஃபாலோ பண்ணா இதே தான் நடக்கும். ஊழியக்காரன் என்னைக்காருன்னா ஒரு நாள் இந்த பூமியில இல்லாம போவான். அடுத்த உடனே நம்ம யாரை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம்? யாரை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம்? வேற ஒருத்தர் ஒன்று அவருடைய பிள்ளைகளோ இல்லைன்னா அவருடைய அடுத்த வேற எங்கேயோ யாரையும் ஒருத்தர் தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். கடைசி வரைக்கும் யாரை ஃபாலோ பண்ண மாட்டோம் சொல்லி கேட்டா இயேசுவை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணவே. அதனால நிறைய இந்த சபைகள்ல இருந்து பிரிஞ்சு போறவங்க பார்த்தீங்கன்னு கேட்டா அவங்க சொல்லுகிற குறைகளெல்லாம் என்னன்னு சொன்னா ஊழியக்காரங்களை பற்றி தான் போட சொல்லுவோம். ஊழியக்காரங்க சரியில்லை, அவங்க இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி கேட்டா உனக்கும் தேவனுக்குமான ஒரு ஐக்கியம் அங்கே இல்லவே இல்லை. நீ எங்க என்ன பண்ணியிருக்கிற அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில இதுவரைக்கும் யாரை பார்த்து நீ நடந்திருக்கிற யாரை பின்பற்றி இருக்கிற அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனை நாம பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னா கடைசி வரையிலும் தேவனோடு உள்ள ஐக்கியத்துல நாம பலப்படவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கவனிக்கணும், மோசேயோடு ஆண்டவர் பேசினார். ஆனா மோசேயுடைய வேலைக்காரனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடார வாசல்ல அவன் வருகிற வரைக்கும் அவன் தரித்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே அந்த இடத்துல அவனுக்குள்ள எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்னை நடத்திட்டு வந்த அழைச்சிட்டு வந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அப்படின்னு யோசுவாவுக்கு தெரியல. யோசுவா அதை குறித்து யோசிக்கவும் இல்லை, யோசுவா அதை குறித்து சிந்திக்கவும் இல்லை. ஆனால் கவனிங்க, இங்க இருந்த மக்கள் உடனே ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணணும்னு சொன்ன உடனே நான் காலையில் சொன்னேன், இந்த ஜனம் பொல்லாத ஜனம் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. அவனுடைய பார்வைக்கு தோணுச்சு. இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் இல்லாத ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன காரியம் கூட பெருசா தெரியும். ஆனால் இயேசுவோட ஐக்கியத்தில் இருக்கிறவனுக்கு பெரிய காரியங்கள் கூட சின்னதா தெரியும். அல்லேலூயா. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நான் தான் காலையில் சொன்னேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்ல போனா இதுவரைக்கும் அடிமையா இருந்தவங்களாம். இந்த ஜனங்கள் பொல்லாத ஜனங்களாக ஆரோனுக்கு முன்பாக தெரிந்தார்கள். ஆனா பார்வோன் மோசேக்கு முன்பாக அவன் பெரிய ஆளாக என்ன செய்யல, பெரிய பிரச்சனையா அவனுக்கு தெரியவே இல்லை. பார்வோனை குறித்து அவன் எந்த இடத்திலையும் அவன் பார்வோன் இடத்துல பயந்து போகவும் இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அவன் உறுதியா நின்றான். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு மக்கள் எல்லாரும் பாவம் செய்துட்டாங்க. ஒரு கன்றுக்குட்டியை முன் பண்ணாங்க. அவர் பண்டிகை கொண்டாடும் போது அதை என்ன பேர்ல கொண்டாடுறாங்கன்னா கர்த்தருக்கு பண்டிகை என்று கொண்டாடுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம் நம்மளை எங்க விழ வைக்கிறான் அப்படின்னு கேட்டா ஆண்டவருடைய பெயரிலேயே ஆண்டவருக்கும் நமக்கும் ஐக்கியம் இல்லாத விதத்துல இன்னைக்கு உலக மனிதர்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிதானே? நான் ஒரு காலத்துல அப்படிதான் வாழ்ந்தேன். பேர் கிறிஸ்தவர்கள் தான், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்கிற பேர் தான். ஆனா இயேசுவுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான ஒரு ஐக்கியமோ தொடர்போ இருக்காது. ஆனா பக்தி உள்ளவர்கள். ஆனா அவங்க கொண்டாடுகிற பண்டிகைகள்லாம் யார் பேரை வைத்து பண்டிகை கொண்டாடுறாங்க? இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க, இயேசுவுக்கு புகழ். ஆனா கர்த்தர் அழுவருக்கிற விக்கிரகங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? தூக்கி சுமந்து கொண்டு ஊரை சுத்தி கொண்டு கர்த்தருக்கு பண்டிகை ஆனால் திருவிழா என்று கொண்டாடுகிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது கர்த்தர் அதுல பிரியப்படல, கர்த்தர் அதுல அவன் எரிச்சல் அடைகிறார் அப்படிங்கிறது என்ன செய்யல அவங்களுக்கு. பைபிளை கையில வச்சிருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர்ல தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சத்தியம் அவர்களுக்கு இன்னும் புலப்படல. என்னன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியப்பட முடியும் அப்படிங்கிறதான அந்த சத்தியம் அவர்களுக்கு வெளிப்படவில்லை. அவங்க இப்பவும் ஜெபிக்கும் போது என்ன எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, மரியாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போ யாரையோ ஒருவரை முன்னால நிறுத்தி இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி
அதனால நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டுட்டோம். சரி, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஐக்கியம் இருக்குதா? ஐக்கியம் இருக்காப்பா? பேசுறியா? ஆண்டவரோட பேசுறியா? ஜெபம் பண்ணுறியா? ஜெபம் பண்ணியா? இன்னைக்கு ஜெபம் பண்ணியா? இன்னைக்கு ஜெபம் பண்ணியா? நமக்கு அந்த ஐக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னா நாமளும் இன்னும் தூரத்தில் தான் இருக்கோம். இன்னைக்கு டிவோஷன், இன்னைக்கு சர்ச்சுக்கு கொடுக்கப்பட்ட டிவோஷன் எத்தனை பேர் கேட்டீங்க? போட்டிங்களா? போஸ்ட் யூடியூப்ல நிறைய பார்க்குறோம், ஷார்ட்ஸ் நிறைய பார்க்குறோம், மொபைல் கைட் வந்து விளையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் செலவு பண்ணுறோம். ஆனால் ஒரு டிவோஷன் ஒரு 2 நிமிஷம் ஓடும். அந்த டிவோஷன் அதில் இன்னைக்கு அந்த டிவோஷனில் எப்படி வந்துச்சு? இன்னைக்கு ஒரு பையன்ட அவங்க அப்பா கேட்டாராம், மேலே போகிற ஏரோப்ளைன் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இந்த மேலே போகிற ஏரோப்ளைன் பார்த்துட்டு அப்பா கேட்டாரா, இந்த ஏரோப்ளைன் எவ்வளோ பெருசு அப்படின்னா மேலே போகும்போது எவ்வளோ பெருசு? வேலை செய்ய பெயிண்ட் அடிக்கிற வேலையா? என்ன வேலை செய்யற அப்படின்னா ஏரோப்ளைனுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன். அவ்வளோ பெருசாக இருக்கிற ஏரோப்ளைனுக்கு எப்படி பெயிண்ட் அடிப்பீங்க அப்படின்னு சொல்லி பெரிய ஏரோப்ளைன் ஆச்சு, எப்படி பெயிண்ட் அடிப்பீங்க? அது மேலே பறக்கும்போது சின்னதாயிரும், மேலே பறக்கும்போது பெயிண்ட் சின்னதாக. இந்த பையன் கேட்டா ஏரோப்ளைன் எவ்வளவு பெருசு மேல போனா? அது குட்டிதான்பா. ஏரோப்ளைன் எவ்வளவு பெருசு? பெருசா சின்னதா? பெருசா. பையன் சொன்னா சின்னது. ஒரு நாள் அப்பா ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போனார். ஏரோப்ளைனை பக்கத்துல இருந்து பார்க்கலாம், பார்க்குற டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்கும்போது ஏரோப்ளைன்லாம் எப்படி இருந்துச்சு? பெருசா. அப்பா சொன்னாரு, நீ பார்த்த ஏரோப்ளைன் சின்னதாக ஒரு தெரிஞ்சு, இங்க இருக்கிற அதே ஏரோப்ளைன் தான், அதே போல உள்ள அதே சைஸ்ல உள்ள ஏரோப்ளைன் தான். இப்ப எவ்வளவு பெருசா? நீ பெருசா இருக்கு. எப்படிப்பா? நீ பக்கத்துல போய் பார்த்தா அதனுடைய உண்மையான ரூபம் உனக்கு தெரியும். நீ தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது உனக்கு எப்படி தெரியுது? அதேதான் கடவுளுக்கும் நமக்குமான ஐக்கியத்திலையும், நம்ம கடவுளோடு நெருங்கி இருந்தா கடவுள் எவ்வளவு பெரிய அப்படிங்கிறது நம்மளால உணர்ந்து கொள்ள. ஆனா கடவுளை விட்டு தூரமா இருந்தோம்னா கடவுளால எதையுமே செய்ய முடியாது. அவர் ரொம்ப குட்டியாகி நம்ம தான் கடவுளை காப்பாற்றணும் அப்படிங்கிற மனநிலை நிறைவேற்றும். கடவுள் நம்ம தான் ஏதாவது செய்யணும், பாவம் அவரே ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறார் அப்படிங்கிறதான மனநிலை, அவிசுவாசங்கள், கடவுள்கிட்ட கேட்டு ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறதான மனநிலையெல்லாம் எப்போ வருதுன்னு கேட்டா, கடவுளை விட்டு தூரமா ஆகும்போது நமக்கு எல்லாமே சின்னதா, கடவுளுடைய கிரியைகள் சின்னதா தெரியுது. ஆனா அவரை நெருங்க 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 அவருடைய அருகில செல்ல 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 அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத நம்மளால என்ன செய்ய முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப இந்த ஜனங்களுக்கு கடவுளோட ஒரு ஐக்கியம் இல்லாததுனால ஒரு மனுஷன் வரல, உடனே அடுத்த தெய்வத்தை உண்டு பண்ணு. ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்குனா அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பாக இதுதான் உங்களை வழிநடத்தி கொண்டு எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் சொன்னா, எவ்வளவு பிசாசினுடைய தந்திரங்களை நீங்க கவனிக்கணும். இதுதான் நீ எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம்.
உடனே கர்த்தருக்கு பண்டிகை. அதற்கு முன்பாக கர்த்தர் ஆராதனை எப்படி இருக்கணும்னு சொன்னாரு. ஆனா இங்க புசிக்கவும் குடிக்கவும் ஆடவும் பாடவும் ஒருவரை ஒருவர் அவமானப்படுத்தத்தக்கதாக நிர்வாணப்படுத்தவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் இல்லாத ஆராதனை அப்படிதான் போகும் இன்னைக்கு. அதனாலதான் திருச்சபைக்குள்ள ஒரு காலத்துல ஒரு பெரிய நிறைவு இருந்துச்சு. ஒரு ஜெபம் பண்ணுகிறதா இருந்தாலும் சரி, ஆராதனையா இருந்தாலும் சரி, அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிறது போல பில்டிங்லாம் கிடையாது. அன்னைக்கெல்லாம் ஓலை கொட்டகை இருந்துச்சு. ஓலை கொட்டகை இன்னைக்கும் வட இந்தியாவில் அநேக இடங்கள்ல ஓலை கொட்டைகள் இல்ல ஓலை கொட்டைகள் மேல சும்மா அப்படியே தார்பாயை போட்டுட்டு ஆராதிக்கிறாங்க. ஆனா ஒரு நிறைவும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் அதற்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னன்னு சொன்னா அவர்கள் எந்த சூழ்நிலையை பார்க்கல, ஆராதிக்க தொடங்கின கர்த்தரோடு அவர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் ஆண்டவரோடு நேரடி தொடர்பு அவன் உலகத்தை மறக்க ஆரம்பிப்பான். அல்லேலூயா. உலகத்தை மறந்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிப்பான். பக்கத்துல யார் இருக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டான். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய அவன் இருதயத்தை ஊற்றுவான். தன்னை ஆண்டுடைய கரங்களில் அர்ப்பணிப்பான். அங்கதான் உண்மையான ஒரு மாற்றம் உண்டாகும். நான் அதனாலதான் சொல்றேன், நம்ம எவ்வளவுதான் நீங்க சத்தம் உயர்த்தி பாடுகிறதல்ல, நீ கண்களை மூடி உன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நீ ஆண்டவரோடு கூட தொடர்புல ஆக வேண்டும். நீ ஆண்டவரோடு பேச வேண்டும். நீ ஆண்டவரோடு இடைப்பட வேண்டும். ஆண்டவரோடு நீ ஒன்றாக சேர வேண்டும் என்கிற மனநிலையும் தாகமும் எப்ப வருகிறதோ அப்பொழுதுதான் தேவன் நம்மை ஆட்சிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எவ்வளவு பெரிய மியூசிக்கும் எவ்வளவு லைட் செட்டிங்கும் போட்டுட்டு நீங்களும் நானும் ஆராதிச்சாலும் நாம் அர்ப்பணிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருக்கலாம், லைட் செட்டிங் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அர்ப்பணிப்பு இல்லைன்னா தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஜனங்கள் பாவம் செய்தார்கள், நிர்வாணப்பட்டார்கள். மோசே கேட்ட உடனே அதுல ஒரு கூட்டம் அவன் பாவம் செய்ததால என்ன செஞ்சிச்சு சொன்னா, லேவி கூட்டம் என்ன செஞ்சிச்சுன்னா உடனடி ஒரு மனம் திரும்புதல். அல்லேலூயா. அந்த பாவத்துல இருந்து உடனடி அந்த மனம் திரும்புதல்னால கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யாரும் உடனே வெளியே வந்தான். அல்லேலூயா. விக்கிரக ஆராதனையினுடைய கூட்டத்துல தான் அவன் இருந்தான். அவனுடைய மனதில ஒரு விதமான கேள்விக்குறிகள் இருந்தது, சந்தேகங்கள் இருந்தது, பிடிக்காதது இருந்தது. ஆனால் ஒன்றும் செய்ய முடியாம இருந்தான். ஆனா மோசே வந்து கூப்பிட்ட உடனே ஒரு உடனடி மனம் திரும்புதல், அதுல இருந்து நான் வெளியே வந்துடணும்னு வெளியே வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா, பாவம்னு தெரிந்தும் நம்மளால அதுல இருந்து வெளியே வர முடியல. அதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. எத்தனையோ முறை தேவன் நம்மை உணர்த்தினாலும் அதுல இருந்து உடனடியாக வெளியே வருகிறதற்கு நம்மளால முடியல. அதுல உடனடியாக வெளியே வந்து மனம் திரும்புகிற, அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல இருந்து வெளியே வந்த போது உடனே மோசே அவர்களை கொண்டு சொல்லுகிறான், உங்களை கர்த்தருக்கு என்று பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்திலிருந்து வெளியே வரலன்னா நம்மளால பிரதிஷ்டை பண்ணவே முடியாது. கர்த்தருக்கு என்று தங்களை பிரதிஷ்டை பண்ணிக் கொள்ளுகிறவர்கள் முதலாவது பாவம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதல்ல, அந்த இடத்தை விட்டு வெளியே வருது. அது வேண்டாம்னு முதல்ல உதறித்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த உடனடி மனம் திரும்புதல் தான் நான் சொல்லட்டும் அந்த மக்களை காப்பாற்றின. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பாதிப்புகள் வரதான் செய்யும். உடனடியாக அதிலிருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா தீர்மானம் எடுக்கல அப்படின்னு சொன்னா அழிந்து போகிற கூட்டத்துக்குள்ள இவனும் இருந்திருப்பான். நீங்க சொல்லுங்க, மோசே அழைத்த போது ஒருத்தர் வரல அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு பெரிய அழிவு அந்த இடத்துல உண்டாயிருக்கும். அல்லேலூயா. தேவன் கோபம் கொண்டு எல்லாரையும் சங்கரித்திருப்பார். ஆனா நாம் காலையில சொன்னேன், ஆரோன் 3000 பேருடைய அழிவுக்கு காரணமாயிருந்தான். ஆனா மோசே ஜனங்களுடைய அழிவிலிருந்து, தேவ கோபத்திலிருந்து அவர்களை விடுவிக்கிறவனாய் அவன் இருந்தான். காப்பாற்றுகிறவனாய், மன்றாடி ஜெபிக்கிறவனாய் இருந்தான். உண்மையான பிரதிஷ்டை மனதில் உள்ளவன் மக்களை காப்பாற்றுகிறவனாய் இருப்பான். ஆனால் உண்மையான பிரதிஷ்டை இல்லாதவன் அவன் மக்களுடைய அழிவு
காரணமாக இருப்பான். மோசே அவன் தேவனுடைய சமூகத்தை தன்னை ஒப்புக் கொடுத்தவன் அழைத்த உடனே இந்த லேவி கூட்டம் முழுவதுமாக அந்த பாவத்துல இருந்து மனம் திரும்பினது மாத்திரமல்ல, உடனடியாக கர்த்தருடைய பட்சத்துல வெளியே வந்தபோது அது ஒரு மாற்றம் உண்டாகும். இன்னைக்கு நானும் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில எது தேவைன்னா, ஆண்டவர் நம்மை உணர்த்தும் போது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை எச்சரிக்கும் போது, இன்னும் அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிறதில்ல, உடனடியாக அதிலிருந்து வெளியே வருகிறது தான் தேவனுக்கு பிரியமாய், தேவனுக்கென்று நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற, தேவனுக்கென்று நம்மை பிரதிஷ்டை பண்ணிக் கொள்ளுகிற ஒரு அனுபவமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் காத்திருப்பு ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். நாளைக்கு பரிசுத்த ஆராதனை, கர்த்தருடைய பந்தி எல்லாம் இருக்கு. ஆனாலும் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், நம்மை பிரதிஷ்டை பண்ணிக்கணும், கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணிக்கணும். சில காரியங்கள் இருந்து வெளியே வருகிறதற்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவதாக, ஆசீர்வதிப்பாராக. சூழ்நிலைகளை அல்ல, இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை நம்ம ஏறெடுக்கிறோமா, ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நம்ம நடக்கிறோமா என்பதை நம்ம சிந்தித்து பார்ப்போம். கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். தெய்வாவியானவர் நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தப்படுத்துவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் வந்து போன குறைவுகள், குற்றங்களை எல்லாம் மன்னியும். எங்கள் வாழ்க்கையில் பாவங்கள் ஆண்டவரே வந்திருந்தாலும், குறைவுகள் வந்திருந்தாலும், தேவ ஆவியானவர்களை உணர்த்தும் போது, எச்சரிக்கும் போது நாங்கள் உடனடியாக அதிலிருந்து மனம் திரும்புகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஒரு கூட்ட மக்கள் விக்கிரக ஆராதனையிலிருந்து உடனடியாக கர்த்தருடைய பட்சத்துக்கு வந்தபோது தேவனுடைய கோபத்திலிருந்து ஜனங்கள் தப்புவிக்கப்படுகிறதற்கு காரணமாக இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, எங்களுடைய சூழ்நிலைகளில், எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான ஆண்டவரே அப்பா நெருக்கங்களில் அல்ல, பரிசுத்த ஆவியானவர்களை உணர்த்துகிற காரியங்கள், பரிசுத்த ஆவியானவர்களுக்கு சொல்லுகிற காரியங்களில் உடனடியாக அதிலிருந்து வெளியேறவும் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நாளை பரிசுத்த ஆராதனைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை தகுதிப்படுத்தும், ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தும், ஊழியக்காரன் பரிசுத்தப்படுத்தும், விசுவாசத்தில் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி எல்லா மக்களையும் கற்று பரிசுத்தப்படுத்தி கொண்டு வரும். உங்களுடைய மகிமையும் உங்களுடைய பிரசன்னமானவரை வெளிப்படுவதாக. எல்லா மக்களையும் கொண்டு வாங்க. எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தருடைய பந்திக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. ஐக்கிய கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய மகிமை எல்லாம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படட்டும். சகலவும் நேர்த்தியாய் சேவையாய் செய்யப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களில் ஒவ்வொருவரையும் காண்பித்து கொடுத்து இந்த நாளும் கடந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆசீர்வாதமாய் நிறுத்தும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். சாத்தான் நமக்கு சோதிக்கிறோம். I'm giving you